ஷேய் பெஸ்டோ பிரமா சூரியன் முனியப்பன் நவநாத் எல்லாம் கேட்டுக்கோங்கடா. ஒரு எம்எல்ஏ வச்சு கைலாசத்தில் எவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கான், அந்த இடத்துக்கு தொகுதியை வச்சு என்ன சேட்டை பண்ணியிருக்கான். இவனை சனி பார்வை உட்காந்தாச்சு. இவனை வச்சு இப்போ ரைஸ் மில் ஃபுல்லாகவே நொறுங்க போகுது. எல்லா ரைஸ் மில்லும் ராஜபாளையத்திலேருந்து உள்ள சரௌண்டிங்கில் ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ளே எத்தனை ரைஸ் மில் போட்டிருக்கானோ அத்தனை ரைஸ் மில் இப்போ நொறுங்க போகுது. சனி பார்வை இன்று திரும்பி பார்க்க விட்டுட்டார், சொல்லிட்டார் கடவுள். அவர் ஏற்கனவே பெரிய தீவுகளில் உள்ளே உட்காந்துருக்கார் கடவுள். எல்லாம் மில்லு தொழிற்சாப்புறம் ஏற்று பாடுறா எல்றாடி சனி அப்படின்னு கூப்பிட்டு அங்கேருந்தே சொல்லிட்டார். ஆட்டுமையா ஆட்டும் கடவுளே, ஈஸ்வரனே, பரமேஸ்வரனே, பரமசிவனே, நான் ஏற்று பார்க்க அப்படின்ட்டான். அப்போ இவனை ஏற்று பார்க்கறது முதல் பாயிண்ட் யார்? தெற்குபாளையம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி அவனை ஏற்றுப்பார். அவன் ஏற்கனவே சவுளி அடுத்து மில்லு போட்டிருக்கான், ரைஸ் மில்லு. இவனை வச்சு எல்லா கணக்கையும் முடிச்சிரு அப்படின்ட்டார் கடவுள். இன்னையிலேருந்து ரைஸ் மில் பூரா எல்லாம் ஆட்டம் கண்டு போகும். முக்கால் சத்தியம் ஏண்டா பாய்ப்பைகளே, கடவுள் உட்கார்ந்துருக்காரு. அரியட்டத்தனமாக இராதீடா. என்னடா மில்லு ரைஸ் மில் போட்டிருக்கான், அரியட்டத்தனமாக இராத. சரியா? ஒரு செகண்டில் நொறுங்கி குப்பையாகி போவோம். இப்போ சிலிண்டர் கணக்கு எப்படி போகுது பார்த்தியா இல்லையாடா? ரைஸ் மில்காரன் போகிறான், பார்த்தியா பார்க்கலையா? பாய்ப்பைகளை ஒரு கையை எடுத்து கும்பிடுற உங்களுக்கு திமிரு. அந்த எவ்வளோ திமிரில் இருக்கீடா பாய்ப்பேல, கிழக்கிருந்து மேற்க வரைக்கும் அவ்வளோ திமிராடா உங்களுக்கு முட்டா பேல. இப்போ நொறுங்க போதுடா, நொறுக்கி விட்டு கந்தல் கோலமாக ஆக்கி விட்டுருவார் கடவுள். முக்கால் சத்தியம் பயந்து வா. ஏற்கனவே அசம்பாதம் நிறையா நடக்கு. அப்படியே லேசாக தான் பார்க்காரு கடவுள். லேசாக பார்க்க போய் ஒவ்வொரு ரைஸ் மில்காரனுக்கு சிக்கல் பயங்கரமாக வந்துகிட்டு இருக்கு. அதனால் பொத்தி போ, விரிக்காதடா. ஏற்கனவே சனி பார்வை கைலாசத்தில் உட்காந்து எல்லா இடமும் ஆட்டிக்கிட்டு இருக்கான். ஒழுங்கா அமைதியாக போ. இப்போ நொறுங்க போகுது. தமிழ்நாடு முழுவதும் எம்எல்ஏ வச்சுருக்கான் மில்லு, ரைஸ் மில். எம்பி வச்சுருக்கான், மந்திரி வச்சுருக்கான் ரைஸ் மில். புரியா? ஆந்திரா கர்நாடகாவில் ரைஸ் மில் வச்சுருக்கான். இப்போ எல்லா ரைஸ் மில்லு பூரா இன்றைக்கி எல்லாம் சனி பார்வையில் இந்த தெற்குபாளையம் ராஜபாளையம் இவனை பார்த்தாலே ஆட்டாமடிக்க எல்லாமே நொறுங்கி போ. ஏன்னா அவன் ரைஸ் மில் வச்சுருக்கான்ல, ரைஸ் மில் வச்சு தானே இவ்வளோ சேட்டை பண்ணுதான். புரியுதா இல்லையாடா? தலபாயபுரம் செட்டியார்பட்டி எல்லாம் சுற்றி மத்தி ரைஸ் மில்காரன் பூரா கால்றா. ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியாக இருக்கிறவன் கைலாசத்தில் சேட்டை பண்ணலாமாடா? கவர்மெண்ட் லாயர் சேட்டை பண்ணலாமாடா? அப்போ சேட்டைக்கு தானே இப்போ தண்டனை கொடுக்காரு. கொஞ்சம் புரிஞ்சு பாருங்கடா முட்டா பையலா, புரிஞ்சு பார் என்ன சேட்டை பண்ணுதான். கவர்மெண்ட்டு உள்ளே விடுதான். எல்லாம் இவனுடைய வச்சு விளையாட்டு தான் பெரிய விளையாட்டு வாடுறான். சிலிவுத்தூர் ராஜபாளையம் தெற்குபாளையம் இவனுங்களை வச்சு விளையாடுது. இது விளையாட்டு எவ்வளோ பெரிய விளையாட்டா? கடவுள்கிட்ட மோதலாமாடா? இப்போ எல்லா தொழிலும் நொறுங்க போகுது. புரியா? இன்னைக்கு கணக்கு போட்டாச்சு. முடிக்க நொறுங்கி போவோம். அடுத்தாப்புல விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த கணக்கு தான் விடுவார். வெஜாம் பண்ணி தின்னுங்கடா. எப்படியாடா? குளத்தை மூடவா, பெட்டியை மூடவா, முட்டா கூதி மண்ணுங்களா, அரியட்ட முட்டா கூதி. உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு உயிர் வாழ்றதுக்கு என்னடா கொடுத்துருக்காரு கடவுள்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கடா. கோட்ரு பிரியாணி அடிக்கலை, கோட்ரு பிரியாணி திங்கலடா. மூளையை திரிக்காதடா, பேப்பர் திரிக்காதடா. முட்டா கூதி மண்ணுங்களா கெட்டடமாக போட்டு வச்சுருக்க. தமிழ்நாடு முழுவதும் பார்த்தா பயங்கர கெட்டடமாக போட்டு நிலப்பரப்பு பூரா அழிச்சு வச்சுருக்கான். கோர்ட்ஸில் கேட்டுக்கோப்பா. ராஜபாளையம் தெற்குபாளையம் ராஜபாளையம் சிலிவுத்தூர் கண்ட்ரோல் எல்லாமே கேட்டுக்கோப்பா. எல்லாமே ஜவுளியை நொறுக்கி விட்டுருவார். மில்லு தொழிற்சாலையை நொறுக்கி விட்டுருவார். ஏற்கனவே ஜவுளி தயாரிக்கிற பூரா சாயப்பட்ட தண்ணி நீதிமன்ற கோர்ட்டு சிலிவுத்தூரில் ஏறி இருக்குது. அதையும் கவர்மெண்ட்டாக வச்சு முடிச்சிட்டியே. அது கையெழுத்து போடக்கூடாது. பூமியில் ரசாயனம் போகிறத பிடிக்க வேண்டாமா? ரைஸ் மில்லுக்காரனுக்கும் உள்ளே ஏறி இருக்குது. தெற்குபாளையம் ராஜபாளையம் ஏறி இருக்குது, சிலிவுத்தூர் ஏறி இருக்குது. அதையும் இந்த கவர்மெண்ட் லாயரை வச்சு முடிச்சிட்டியே. இது எவ்வளோ பெரிய தப்பு. தப்புக்கு தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா? கீழே எல்லாம் ஆட்கால் என்ன போகுது ஏது போகுது செக் பண்ணியலாம் இல்லையா? ஒன்றுமே பார்க்காம இருக்கக்கூடாது நீதிமன்ற கோர்ட்டில். இப்போ கைலாசத்தில் நீதிமன்றம் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இராணுவ தளபதியார் கணக்கு போட்டார். சாப்பாட்டு உணவுல பூரா இப்படி தான் தயாரித்து விற்கான். இது என்னப்பா? இது ஒரு கூத்தடிப்பு மேலமா? ஏன் கவர்மெண்ட் நியமிச்சிருக்கான்ல சாப்பாட்டு உணவுத்துறை கண்டுபிடிக்கும், புளித்தியை கண்டுபிடிக்கும்னு. எவன் கண்டுபிடிச்சான்? எல்லாம் அந்தந்த இடத்துல போய் நிற்பான். ஒரு லட்சத்தை தூக்கி போட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளையோட சொறி நக்கி போகிறான். இதெல்லாம் கண்டுபிடிக்கலையா? இப்போ பார், இராணுவ வானரப்போட உள்ளே வந்தவொடனே துவைச்சி எடுத்து போடும். அந்த கணக்கு பார்ப்பான் இப்போ எல்லா பேரும். ஆகா போட்டார் ஐயா கடவுள். ஏண்டா பாய்ப்பேல அறிவேட்டத்தனமாக இராத. சரியா? ஏண்டா கடவுளுடைய மகன், கடவுளுடைய குடும்பம் கைலாசத்தில் உட்காந்துருக்குன்னா அமைதியாக பொத்தி போங்கடா. கையெடுத்து கும்பிடுங்கடா. கையெடுத்து நீங்கள் கும்பிட மாட்டீங்கடா. உங்கள் செத்த பேப்பர் மூளை திருப்பி போகுது. கார் வண்டியில் பறக்கும், வீடு வாசல் நம்ம கட்டியிருக்கோம், விவசாயத்தை அழிச்சிருக்கோம்னு திமிரில் நீ போகிற.
குடுக்கிற குடுப்பில் அந்த நேரம் வரையில் இராணுவ வானரப்பட கையை கணக்கு எடுப்பான். ஏற்கனவே கேஸு கைலாசத்தில் நீதிமன்றம் கோர்ட்டில் கேஸ் வழக்கா நிலுவையில் நிற்கி எல்லா கணக்கும் ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய சேட்டை. அப்போ கடவுளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியா அந்த கணக்கு வைப்பார், எனக்கு ஒரு முற்றுப்புள்ளியா அந்த முற்றுப்புள்ளியா அவர் கேட்கார். இப்போ கணக்கு எடுக்கல துவைச்சி எடுத்து விடுவார். முக்கால் சேத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. புரிஞ்சு நட, தெரிஞ்சு நட. நீ விடுற தண்ணி ஆட்கால் தண்ணி எங்கெங்கே போகுதுன்னு பூரா அந்த நேரம் வானரப்பட செக் பண்ணல. அத்தனை பேர் உள்ளதாண்டா போவேன், செயலறைக்கு போவேன். போட்டாச்சு கணக்கு. இந்த கணக்கு இராணுவம் பதிவு பண்ணும். நீதிமன்ற கோர்ட்டில் தெக்குப்பாளையம், ராஜபாளையம், சிலிவுத்தூர், மதுரை பதிவு பண்ணிக்கோப்பா. கணக்கு இன்னைக்கு போட்டாச்சு. இந்த கணக்கு தோண்டி எடுப்பார். நான் உட்காந்துருக்கேன்டா, என் பூமி எனக்கு முன்னாடி இந்த அழிவு அழிக்கான், விடிய சவுண்டு விடான்ட்டார். கணக்கு போட்டார். இப்போ வெளிநாட்டிலேருந்து இந்த கணக்கை போடுறாரு. வெளிநாட்டில் இப்போ வெளிநாட்டில் உட்காந்துருக்காரு ஐயா. வெளிநாடை முடிச்சுட்டு தான் இங்கே வருவார். முடிக்கக்குள்ள இங்கே பூரா இந்த கண்டார் ஒளிமனைகளை விதிக்கு ஒரு பக்கம் நரம்பு குறுக்கெலும்பில் ஒரு நரம்பு இருக்குது. அதில் அடியில் வாய் வழியை கக்குவான். முக்கால் சத்தியம்.